Hello students, today unit 9 kinetic theory of gases we are going to see. In this case, first let us see about the introduction part. Here we are going to connect the macroscopic parameters like pressure and temperature and volume with the microscopic origin of pressure and temperature by considering thermodynamic system as a collection of particles or molecules. ஒரு பார்ட்டிகல்ஸையோ மாலிகுல்ஸ்லோ கலெக்ஷன் ஆஃப் n நம்பர் ஆஃப்னு அர்த்தம். அதை கன்சிடர் பண்ணி இந்த மேக்ரோஸ்கோபிக் பார்ட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ப்ரெஷர் டெம்பரேச்சர் வால்யூமையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டுடே வி ஆர் கோயிங் டு டிடெக்ட் ஹவு த சாம்பிள் ஆஃப் கேஸ் இட்ஸ் ஒர்க்கிங், அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இங்கே கைனடிக் நேச்சர் ஆஃப் த கேஸ் என்னன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம். ஓகே, த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அப்படின்னும் பொழுது ஆல் த மாலிகுல்ஸ் ஆஃப் த கேஸ் ஆர் ஐடென்டிக்கல் அண்ட் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ். அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு கேஸ் கன்சிடர் பண்ணி அதில் இருக்கக்கூடிய எல்லா மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும், எலாஸ்டிக் ஸ்பியராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் கேஸஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் கேஸஸ்க்கு டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸாக இருக்கும். அதுவும் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இன் அ கேஸ் இஸ் வெரி லார்ஜ். ஓகேவா, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நிறைய இருக்குது. அந்த ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் தெம் இஸ் ஆல்சோ லார்ஜர். அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் என்னவா இருக்கும், நிறைய மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா சின்னதாக இருக்கும் than the size of the gas molecules. So the molecules of a gas are in a state of continuous random motion. எப்படி இருக்கும், கண்டினியூஸாக எப்படி ஆகிட்டே இருக்கும், மோஷன் மூவ் ஆகிட்டே இருக்கும். The molecules collide with one another and also with the walls of container. Molecules ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் என்ன ஆகும், கொலாய்ட் ஆகி திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். சிமிலர்லி அந்த மாலிகுல்ஸ் என்ன ஆகும், இப்படி ஹிட் ஆகிட்டு திரும்ப வால்லேருந்து இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் தி ஃபிஃப்த் பாயிண்ட். அண்ட் நெக்ஸ்ட், these collisions are perfectly elastic, so there is no loss of kinetic energy during collisions. நமக்கு நல்லாவே தெரியும், collision வந்து பர்ஃபெக்டாக இருந்து எலாஸ்டிக்காக இருந்துச்சுனாலே அங்கே என்ன நடக்காது, கைனடிக் எனர்ஜியில் லாஸ் இருக்காது. நெக்ஸ்ட், பிட்வீன் டூ சக்சசிவ் collisions மாலிகுல்ஸ் எப்படி மூவ் ஆகும், யூனிஃபார்மாக மூவ் ஆகும். அதாவது வெலாசிட்டி எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the molecules do not exert any force of attraction repulsion each other during the collisions. அதாவது கொலிஷன்ஸ் இருக்கும்போது எந்த ஒரு அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்ஸுமே தேவை கிடையாது. கொலிஷன்ஸ் அப்படி ஒன்றுக்கு ஒன்று மோதி கொலாய்ட் ஆகிக்கிறது தான் கொலியூஷன். இதில் அட்ராக்ஷனும் ரிப்பல்ஷனும் தேவையில்லை. இட் மே நெவர் எக்ஸர்ட் ஆன் தட் கான்செப்ட். த மாலிகுல்ஸ் நாட் பொசஸ் எனி பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன கிடையாது, தேவை கிடையாது. ஸோ த எனர்ஜி இஸ் ஹோலி கைனட்டிக். ஸோ நம்ம கொலிஷன்னால என்ன தான் பண்ணுவோம், கைனடிக் தான் சொல்லுவோம். கொலிஷன்ஸ் ஆர் இன்ஸ்டன்டனியஸ். இன்ஸ்டன்டனியஸ் கண்டினியூவஸ். ஸோ இந்த கொலிஷன் எப்படி இருக்கும், இன்ஸ்டன்டனியஸ் ப்ராசஸ். த டைம் ஸ்பெண்ட் பை அ மாலிகுல் இன் ஈச் கொலிஷன் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு தி டைம் elapsed பிட்வீன் டூ கன்செக்யூட்டிவ் கொலிஷன்ஸ். அந்த கொலிஷனில் ரெண்டு மாலிகுல்ஸ் கொலிஷனில் இருக்கக்கூடிய டைமை விட ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் விட என்ன தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். என்னது, கொலிஷனில் ஒன்றுக்கு ஒன்று கொலைட் ஆகிக்கிட்டு இருக்கிறது இல்லையா, அந்த டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்னு சொல்ல வராங்க. தீஸ் மாலிகுல்ஸ் obey Newton's law of random motion even though they move randomly. அது ரேண்டமாக மூவ் ஆனாலுமே நியூட்டன் லாவை என்ன பண்ணுறதுன்னா ஒபே பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அ கேஸ். இன் திஸ் கேஸ் இதுதான் வால் கண்டெய்னர். இதுக்குள்ளே நீங்கள் கேஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது வந்து மோனோ அட்டாமிக் கேஸ் அப்படின்றத எடுத்துக்காங்க. மோனோ அட்டாமிக்னா ஒரே ஒரு, அப்போ ஒரே ஒரு கேஸை நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு கேஸை நீங்கள் ஃபில் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னும் போது n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அந்த மாலிகுல்ஸ்க்கு ஒரு மாஸ் இருக்கும். இன்சைட் கியூபிக்கல் கண்டெய்னர் சைடு வந்து லென்த்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம், லென்த்து. ஓகேங்களா, லென்த்து. அதை ஏரியாக்காக லென்த்தையும் பிரெத்தையும் எடுத்துப்போம். ஸோ now we are considering length. In this case, molecules is moving with the velocity towards the wall. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாலிக்யூல்ஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிறத பேஸ் பண்ணி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன இப்போ சொல்லுவோம்னா, கொலிஷனில் இருக்கும்போது மாலிக்யூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொமெண்டம் வந்து என்ன ஆகும், இம்பேக்ட் ஆகும். டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய அந்த மொமெண்டம்க்கு வால்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், கண்டினியூஸாக ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது என்னென்னா, per unit area of the walls of the container determines the pressure exerted by the gas. அந்த ஃபோர்ஸ் அந்த வால் ஏரியா மேலே நமக்கு ரியாக்ட் ஆகும்போது we can determine the pressure exerted by the gas. So it is essential to determine the total momentum transferred by the molecules in a short interval of time.
ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து இந்த கேஸ் மாலிகூல்ஸ் இப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், ஒரு எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். v is equal to அப்படின்னா v of x is equal to v of y is equal to v of z. அப்போ எல்லாமே என்ன தான் v. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சும்மா என்ன பண்ணிக்கிறோம், v of x கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த v of x அப்படின்னும்போது x component, v of y என்றது y component, v of z என்றது z component. In this case, now x component of momentum of the molecule before collision அப்படின்னும்போது mvx வரும். after collision அப்போ -mvx வரும். ஏன் அப்படின்னா which is nothing but that the same speed of the particle rebound with the x component is getting reversed. ஒன்றுக்கு ஒன்று கொலாய்ட் ஆகி திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷன் ரிவர்ஸ் பொசிஷனுக்கு வரும்போது அதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப்டர் கொல்யூஷனில் மைனஸ் போடுறோம். ஸோ ஆஃப்டர் கொல்யூஷனுக்கு -mvx. see it is after collision. ஓகே, அப்போ நம்ம எப்பவுமே சேஞ்ச் இன் மூமெண்டம் எப்படி கண்டுபிடிப்போம், சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆர் சேஞ்ச் இன் மூமெண்டம் எதுவாக இருந்தாலும் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அப்படி தான் நம்ம மூவ் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் மூமெண்டம் எப்படி இருக்குது, -mvxன்னு இருக்கா. ஓகே, இனிஷியல் மூமெண்டம் வெறும் mvx தான், ஃபைனல் மூமெண்டம் -mvx, ஃபார்முலா இருக்க மைனஸ் போட்டிங்கன்னா -2mvx. ஸோ இதை பேஸ் பண்ணி அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் த சேஞ்ச் இன் மூமெண்டம் ஆஃப் த வால் இஸ் 2mvx. okay, in this case now we can say that the time interval of time of hitting the right side wall is nothing but del t. okay va, so அது ஹிட் பண்றதுக்கான டைம் வந்து del t ன்னும்போது the molecules within the distance இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ v எடுத்துக்கறாங்க, v of x d del t எடுத்துக்கறாங்க. so where the number of molecules that will hit the right side wall in a time interval, திரும்ப அவங்க தான் சொல்ல வராங்க, அது ஹிட் ஆகுது டைம் இன்டர்வல் மூணாவது வாட்டி திருப்பி they are mentioning this, right? first, நெக்ஸ்ட் இதையும் அதுங்க சொல்றாங்க, தேர்ட் எங்கேயும் அதெல்லாம் சொல்றாங்க. ஈக்குவல் டு தி, இப்போதான் கான்செப்ட் வருது, இட் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் வால்யூம் a v of x del t and the number of density of the molecules n. இங்க ஏன்றது ஒன்றும் இல்லை, ஏரியா ஆஃப் த வால் தான். இந்த டென்சிட்டி, நம்பர் ஆஃப் டென்சிட்டி மாலிகூல்ஸ் ஸ்மால் n இருக்கு இல்லைங்களா, இட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸ்மால் n is equal to capital N by V. அதுதான் இது. ஸோ நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் பெர் யூனிட் வால்யூம். ஸோ இது நம்ம என்ன பண்ணுறோம், கியூப்னு தான் என்ன பண்ணுறோம், அசியூம் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டென்சிட்டி இது சேம் த்ரூ தி கியூப். ஏன்னா கியூப்னும் போது ஆல் ஓவர் த ஏரியா எல்லாமே சேமாக இருக்கும். ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நவ் சி, இப்போது ஒரு சின்ன கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து பார்த்தீங்கன்னா half ஆஃப் த பார்ட்டிக்கல் வந்து லெஃப்ட் சைடு மூவ் ஆகுச்சு. ஒரு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு முழு பார்ட்டிக்கல் ஒன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா half லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு மீதி எத்தனை போகும், half தான் போகும். அப்போது n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் போது we can say now, இதை படிச்சீங்கன்னா இப்போ தெரியும், n number of molecules move to the right and the half molecules move to the towards left hand side. half of the molecules left hand side மூவ் ஆயிடுச்சுனாலே right hand side என்ன தான் மூவ் ஆகுது, half of the side தான் மூவ் ஆகுது. ஸோ n by 2, n into 1 by 2 is nothing but n by 2 av of x into del t, it is nothing but volume, right? we have done that. பார்த்ததுக்கு முன்னாடி அந்த வால்யூம் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஓகேவா, சப்ஸ்டியூட் பண்ணுறதுல என்ன ஆகுதுன்னா, now we are going to see the momentum transferred by the molecules. Momentum transfer na we know very well that the del p is equal to just multiply with this 2mvx. நம்ம எங்க கண்டுபிடிச்சோம்னா we have done with this concept. இங்க -2mx இருக்கு, இங்க பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னா we should say according to law of conservation momentum the change in momentum of the wall அப்படின்னும் போது இந்த change in momentumன்றதை நம்ம என்ன பண்ணிட்டோம், பாசிட்டிவா we have just considered in the law of conservation of linear momentum. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஷுட் சி திஸ். இதை வந்து அப்படி என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணதில் என்ன ஆகிடுச்சு, எல்லாம் மல்டிப்ளை ஆகிடுச்சு. ஏ வி எக்ஸ், இங்கே ஒரு விஎக்ஸ் இருக்குது, விஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, எம்மு என்னு, இங்கே இந்த டூவும் என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. டினாமினேட்டர் நியூமரேட்டர் 2 get cancelled. Now we get all these terms. We know very well the formula of the force experienced by the molecule on the wall exert ஆகக்கூடியது என்ன, pressure del p divided by del t நம்பொழுது we can say என்ன ஆகும், del p இங்கே கண்டுபிடிச்சிருக்கு இல்லைங்களா, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா del tயும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ in all this magnitude, so we know very well that the pressure is nothing but force by area. அப்போ we know the force formula now.
which means we derive this nmav square. அதை இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் m v of x square வந்துருச்சு. So now we can say that the randomly manner motion இருக்கக்கூடியது என்ன பண்றாங்கன்னா ரிப்ளேஸ் பண்றாங்க. எப்படி ஆவரேஜ்னா மேல பார் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி ரிப்ளேஸ் பண்ணி v of x square by the average v of square bar. ஏன் இதை ஆவரேஜ் எடுக்கிறாங்கன்றதை நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பிஃபோர் தட் we should substitute that. அந்த பாரை போட்டிங்கன்னா ஒரு வேல்யூவா நீங்க கொடுத்துக்கணும். Now we can say that v of square அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன் v is equal to v of x is equal to v of y is equal to vz அப்படி நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இது மூணு ஈக்குவல் பண்ணுறாங்க. இது மூணு ஈக்குவல்னா இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பார், அவ்வளோதான். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு. v ஸ்கொயர் பார் இஸ் ஈக்குவல் டு v of ஸ்கொயர் ப்ளஸ் v of ஸ்கொயர் y ப்ளஸ் v of z ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே பாருங்கள், இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இதுன்னா ஒய்யும் எக்ஸ் தான், இசட்டும் எக்ஸ் தானே. இது மூணுமே ஈக்குவல் டு நான் பொதுவாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இதெல்லாம் எக்ஸ் டேமாக மாறிடுமா அந்த ஒய்யும் இசட்டும். அப்போது வி ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் பார் இஸ் நத்திங் பட் 3v ஸ்கொயர் எக்ஸ் ஆஃப் பார். அப்போது எனக்கு என்ன தேவைன்னா v ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னென்ன கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 3 இந்த பக்கம் வந்துடுமா. அப்போது 1/3 v ஸ்கொயர் பார் இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் எக்ஸ் பார். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலாவில் v ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இங்கே முன்னாடி இருந்துச்சு இல்லைங்களா, இங்கே நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு பதிலாக வெறும் v ஸ்கொயர் பாரை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, நவ் வி நோ த ஃபார்முலா ஸ்மால் n இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் n பை v. என்ன படித்தோம், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் பெர் யூனிட் வால்யூம், கரெக்டா. ஸோ ஸ்மால் nன்றது ஒன்றும் கிடையாது, ஸ்மால் nன்றது நம்பர் டென்சிட்டி ஆஃப் த மாலிக்யூல்ஸ், கேபிட்டல் nன்றது நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் we saw about the number density n is equal to n by v. அப்போ இது என்ன இம்ப்ளி பண்ணுதுன்னா when the density increases, number of density increases, இந்த n increase ஆச்சுன்னா pressure also will get increase. இது எப்படி சொல்லலாம்னா ஒரு பம்பில் வந்து நீங்கள் ஏரை ஃபில் பண்ணுறீங்க, சைக்கிள் டயர்லேயே கார் டயர் ஃபில் பண்ணும்போது டயர் என்ன ஆகுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அந்த ப்ரெஷர் என்ன ஆகுது, அப்போது இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் சொல்ல வராங்க. ஸோ மாஸ் ஆஃப் த மாலிகூல்ஸ் அப்படின்னும் போது என்ன ஆகும், அந்த மாலிகூலுக்கு மாஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி சொல்ல வராங்க. லார்ஜர் மாலிகூல்ஸ் வில் ஹாவ் லார்ஜர் மொமெண்டம், கரெக்டாக. ஒரு மாஸ்க்கு வந்து லார்ஜராக இருந்துச்சு, மாஸ் ரொம்ப லார்ஜராக இருக்கும் ஒரு மாலிகூல்ஸ்னால் அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும், லார்ஜராக இருக்கும். பட் இந்த கேஸ் ஃபார் அ ஃபிக்ஸ்டு ஸ்பீட், ஒரே ஸ்பீடாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அப்படின்னும் பொழுது ஃபார் அ ஃபிக்ஸ்டு மாஸ் இஃப் இன்க்ரீஸ் த ஸ்பீட், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே பண்ணுறீங்க. முதல்ல ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு, இப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா average speed also will also increase. as a result pressure என்ன ஆகும், இந்த இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் மாஸை சேஞ்ச் பண்ணீங்க, ஸ்பீடை ஃபிக்ஸ் பண்ணீங்க. இங்கே மாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணினாலும் ப்ரெஷர் தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஸோ ஹியர் திஸ் இஸ் தி கான்செப்ட் இன் திஸ் கேஸ். ஸோ இதுதான் இந்த ஃபைனல் எக்ஸ்பிரஷனுடைய ஒவ்வொரு டேர்ம்ஸையும் வந்து ஒவ்வொரு ஃபேக்ட்ஸாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு kinetic interpretation of temperature, it is very much important question. ஏன்னா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இப்போது இங்கே just now we proved this, ப்ரூவ் பண்ணதில்ல இந்த v ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு போயிடுறோம். கொண்டு போயாச்சுன்னா PV is equal to 1/3 m meter v ஸ்கொயர் இருக்கா, இதை கொண்டு வந்துடுறாங்க. we know very well that the PV is equal to NKT. இது வந்து ரொம்ப பேசிக். அப்போ இந்த பேஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிவிக்கு பதிலாக நம்ம என்கேடி சால்வ் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா n போத் சைட் வில் கெட் கேன்சல். கேடி இஸ் ஈக்குவல் டு 1/3 m v ஸ்கொயர் பார். அப்போ நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. என்னது, போத் சைடு we are going to multiply with 3/2 on both sides. we have given, ஓகேவா, 3/2, அதாவது 3/2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 3/2 மல்டிப்ளை பண்ணால் 3/2 கேடி வந்துடும். 3 மேலே போட்டுடுறேன். ஓகே, இங்கே ஒரு கீழே 3 இருக்குது, இன்ட்டு 2 நான் போட்டுடுறேன். 3யும் 3யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/2 வருமா, அதுதான் இந்த 1/2. ஸோ 3/2 இன்ட்டு 1/3னா கீழே இருக்க 3 மேலே இருக்க 3 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/2, அதுதான் இந்த 1/2 இருக்கும், mv ஸ்கொயர் பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், we know very well 1/2 mv ஸ்கொயர் என்னது, கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ இங்கே v ஸ்கொயர் பார் இருக்குது, அது வந்து ஆவரேஜ்
வெலாசிட்டி. அப்போ என்ன இருக்கும் இங்கே ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி நம்ம எழுத முடியும். ஸோ கேஇ பார் இஸ் ஈக்குவல் டு 3/2 கேடி. அதான் என்ன பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட் இம்ப்ளீஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் இஸ் த மெஷர் ஆஃப் தி ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி பெர் மாலிக்யூல் ஆஃப் தி கேஸ். அப்போ இந்த கேஸை வந்து இவங்க எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறாங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்குங்க இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வச்சு 2 ஃபேக்ட்ஸ் நம்ம எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோம்? இந்த பக்கம் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ். இந்த பக்கம் கேடி இருந்துச்சு, இந்த பக்கம் mv² இருந்துச்சு. ஸோ கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவல் டு தான் கேடி. ஸோ போத் ஆர் ப்ரொபோர்ஷனல் தான். அப்போது நம்ம என்ன பண்ணுறோங்க மேக்ரோஸ்கோப்பிக்கும் மைக்ரோஸ்கோப்பிக்கும் என்ன பண்ணுறோம் கனெக்ஷன் கொடுக்குறோம். which means மைக்ரோனா மாலிகூல்ஸ் குட்டி குட்டி மாலிகூல்ஸ், மேக்ரோஸ்கோப்பினா டெம்பரேச்சர் நமக்கு தெரிஞ்சது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் மூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஈச் பார்ட்டிகல் மாலிகூல்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் டெம்பரேச்சர். அதான் ப்ரப்போர்ஷன் சொல்லியாச்சுல, அப்போ அது டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. இஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் இஸ் மெஷர்ட் யூசிங் தெர்மோமீட்டர், எப்படி இருக்கும் டெம்பரேச்சர் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல் கேன் பி கால்குலேட் வித்தவுட் சீயிங் த மாலிக்யூல் த்ரூ அவுட் நைட். அதாவது கண்ணால் பார்க்காம நம்ம தெர்மோமீட்டர் மூலமாக ஐடியல் கேஸ் என்ன பண்ண மெஷர் பண்ணி நம்ம கால்குலேஷன் போடலாம்னு சொல்கிறாங்க. வி நோ வெரி வெல் தட் தி இன்டர்னல் கைனடிக் எனர்ஜி, திஸ் இஸ் ஆல்சோ வெரி பேசிக் ஒன். இந்த ஃபார்மில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். U is equal to n கைனடிக் எனர்ஜி தான் 1/2 mv² இங்கே போட்டிருக்கோம். இந்த கைனடிக் எனர்ஜி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கைனடிக் எனர்ஜி திரும்பவும் நம்ம KE நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, அது ஈக்குவல் டு என்ன 3/2 KT. அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ U is equal to n into 3/2 KT. அதான் 3/2 n into KT சப்ஸ்டியூட் பண்ணி இது பேர் இன்டர்னல் எனர்ஜி. U is nothing but இன்டர்னல் எனர்ஜி. இது வந்து ஐடியல் கேஸுக்கு ஒரு காமன் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மூலமாக என்ன பண்ணுறோம் சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி ஐடியல் கேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் அப்சல்யூட் டெம்பரேச்சர். இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குது ஐடியல் கேஸோடைய இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. அண்ட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ப்ரெஷர் அண்ட் வால்யூம். இங்கே ப்ரெஷரோ வால்யூம் என்ன இல்லை வரல. ஸோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆன் தட். இங்கே என்ன தான் வந்திருக்கு டெம்பரேச்சர். ஸோ இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் தட். நெக்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ன்றது ஒன்றும் கிடையாது, மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். இந்த கோஆர்டினேட்ஸ் எதை பேஸ் பண்ணணும்னா எக்ஸ் ஒய் இசட்டை பேஸ் பண்ணி வரது தான். ஸோ அப்போ நம்ம கிராஃப்னு கன்சிடர் பண்ணால் எக்ஸ் ஒய் தான் கன்சிடர் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ 3 டைமென்ஷன் ஒரு ஸ்பியர் கன்சிடர் பண்ணால் எக்ஸ் ஒய் இசட் கன்சிடர் பண்ணுவோம். நீடட் டு ஸ்பெசிஃபை த பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் தி தெர்மோடைனமிக்கல் சிஸ்டம். அந்த தெர்மோடைனமிக் ப்ரெஷர் வால்யூம் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய பொசிஷனையும் கான்ஃபிகரேஷனையும் இது என்ன பண்ணோம் நமக்கு வந்து தெரிவிக்கும். இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னும்போது அப்போ இது தவிர்த்து இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அப்போ இண்டிபெண்ட் அப்படின்னும் போது சிஸ்டமின் ஸ்பேஸ், அதான் இந்த ஸ்பேஸுக்கான அர்த்தம் நான் என்ன சொல்றேன் இண்டிபெண்டாக இருக்காதான் இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுக்குறோம். இட்ஸ் கால் த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் தி சிஸ்டம். த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ். இட் இஸ் நாட் டிபெண்டன்ட், இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகேவா. நீடட் டு ஸ்பெசிஃபை தி பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன். அந்த இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து அதோட பொசிஷனையும் கான்ஃபிகரேஷனையும் என்ன பண்ணோம் தெர்மோடைனமிக் சிஸ்டத்தில் இன் ஸ்பேஸ் ஒரு சிஸ்டம் ஒரு சரௌண்டிங் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ அது சொல்கிறது தான் என்னது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஓகே, இன் திஸ் கேஸ் now example பார்க்கலாம். A free particle moving along x-axis needs only one coordinate to specify it completely. So its degrees of freedom is only 1. ஏன் only 1 னா x மட்டும் தான் இருக்கு. இது x y z னா 3 degrees of configuration. So இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் மூவ் பண்றோம். Similarly a particle moving over a plane has 2 degrees of freedom. ஒரு plane னா A B x y இருக்கும், கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 2 degrees of freedom. A particle moving in a space, ஸ்பேஸ்னாலே நான் என்ன சொன்ன ஒரு ஸ்பியர் ஒரு வேர்ல்டு நம்ம குளோபை கன்சிடர் பண்ணிக்கோங்க. x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் z ஆக்சிஸ். அப்போ 3 நான் சொன்னேன் x y z, அப்போ 3 degrees of freedom இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், if we have n number of gas molecules in the container, then the total number of degrees of freedom is f is equal to 3n. 3 into 3 dimension, n என்றது n number of gases molecules. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எழுதுறோம். f என்றது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். So in this case, then the degrees of, when there is, if the system has q number of constraints are limitations, அந்த limitations இருந்துச்சு, restrictions இருக்கு, அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது, ரெஸ்ட்ரிக்ஷன்னா தடுக்கிறது, அந்த இருந்துச்சு அப்படின்னாலே qன்றது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், F is equal to 3n minus Q என்ன பண்ணுறோம் எழுதுகிறோம். தடுத்துச்சுன்னா நிறைய மாலிகுல்ஸ் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. ஸோ டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் 3n minus Qன்னு எழுதுகிறோம். இன் திஸ் கேஸ் மோனோ அட்டானமிக் மாலிக்யூல், டைஆட்டமிக் மாலிக்யூல், ட்ரைஆட்டமிக் மாலிக்யூல் படிக்கிறோம். மோனோ அட்டானமிக்னா ஒன்றுமே கிடையாது. பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் நேச்சர் ஆஃப் இஸ் 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் F is equal to 3 அப்படின்னும் போது என்ன ஆகிடும், N is equal to F is equal to 3, N வந்து 1. அப்போ F is equal to 3 into 1 3. ஓகேவா? அப்போ ஹீலியம், நியான், ஆர்கான்லாம் என்னது, மோனோ அட்டாமிக் மாலிக்யூல்ஸ். பட் இன் த கேஸ் ஆஃப் டைஅட்டாமிக், at normal temperature we can say, see, this diatomic gas consists of 2 atoms bonded with each other. இந்த மாதிரி 2 atoms வந்து இந்த மாதிரி பாண்ட் ஆயிருக்கும். ஸோ பாண்ட் ஆகிறதுல ஃபிசிக்கலி மாலிகுல் கேன் பி ரிகார்டட் as a system of 2 point masses. இந்த பக்கம் ஒரு மாஸ், அந்த பக்கம் ஒரு மாஸ் இருக்கு. ஸோ மாஸ் அப்போ at the end of a massless elastic spring, in this case physically the molecule can be regarded as a system of 2 point masses fixed at the end of the massless elastic spring. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ண சொல்றாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ண சொல்றாங்க. ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது the center of the mass lies the center. அப்போ சென்டர் ஆஃப் த மாஸ் எப்படி இருக்கும், சென்டர் தான் இருக்கும். அப்போது சென்டர் ஆஃப் திஸ் டைஆட்டமிக் மாலிக்யூலில் தான் அது என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்ல வராங்க. இப்போது ஒரு விஷயம் மாஸ் நடுவில் கட்டிட்டு இந்த பக்கம் ஒரு கட்டிட்டு நடுவில் விட்டிங்கன்னா நடுவில் என்ன மாஸ் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதான் மெயின்டைன் பண்ணோம். கரெக்டாக? அப்போது சென்டர் ஆஃப் மாஸ் லைஸ் இன் தி சென்டர் ஆஃப் தி டைஆட்டமிக் மாலிக்யூல். அந்த டைஆட்டமிக் மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில தான் என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் மாஸ் மெயின்டைன் ஆகும். ஸோ த மோஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் ரிக்வைர்ஸ் தி 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். கரெக்டாக? ஸோ எப்படின்னா எக்ஸு ஒய் இசட்டு அப்படின்னும்போது என்ன ஆயிடுச்சு, எக்ஸு ஒய் இசட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துலேயும். ஓகேங்களா? ஸோ பட் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ் ரொட்டேஷன் இஸ் நெக்லிஜிபிள். ஓகேவா? அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அந்த அதோட ஆக்சிஸில் வரக்கூடிய இது வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. therefore it has 2 rotation degrees. ஒன்று ஒய் நான் கன்சிடர் பண்ணிக்கிறத பொறுத்து, ஒய்னா ஒய், இசட்னா இசட், எக்ஸ் ஒய், எக்ஸ் இசட் அல்லது ஒய் இசட், அது ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போது therefore totally 5 degrees of freedom. ஓகே, F is equal to 5. Okay, in this case it is very clear on this. Okay, now we are going to see that it is high at high temperature 5000 Kelvinல வந்து பார்த்தீங்கன்னா diatomic molecules எப்படி இருக்கும்னா 2 degrees of freedom due to vibrational motion. அது வைப்ரேட் ஆகிறதுனால அடிஷனலாக என்ன ஆகும், 2 விதமான டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆட் ஆகும். ஸோ அதர் இட்ஸ் டியூ டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த வைப்ரேஷனால பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இதில் என்ன ஆகுது, ஒன் டியூ டு கைனடிக் எனர்ஜி, அனதர் டியூ டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது ரொம்ப முக்கியம். ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து கைனடிக் எனர்ஜி, அஃப்கோர்ஸ் வைப்ரேஷனால. அதே இதுவாக என்ன ஆகிடுது, பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது. So they are totally F is equal to 7, hydrogen, nitrogen, oxygen. Okay, and in the case of triatomic molecules, linear triatomic molecules னு சொல்லுவாங்க. இதில் 2 கேசஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன். There are 2 cases, linear triatomic, non-linear triatomic. First we will see about non-linear, linear. linearனா இந்த மாதிரி லீனியராக இருக்குது, non-linearனா இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ லீனியர் அப்படின்னும் போது டேரெக்டாக இருக்குது. ஒரு ஸ்கேல் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா லீனியராக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு ப்ரொடெக்டர் அல்ல ட்ரையாங்குலர் ஸ்கேல் எதாவது எடுத்திங்கன்னா அது வந்து நான் லீனியர்னு எடுப்போம். ஸோ இது வந்து ஸ்கேல் மாதிரி. ஸோ லீனியர். இட் ஹேஸ் 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இட் ஹேஸ் 2 ரொட்டேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அப்போது 3 டிரான்ஸ்லேஷனல் 2 ரொட்டேஷன் ஃப்ரீடம் மாலிக்யூல். இது ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இது இந்த CO, இந்த CO. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா at normal temperature linear diatomic molecules will have 5 degrees of freedom. நார்மல் டெம்பரேச்சரில் எத்தனை ஃப்ரீடம்ஸ் இருக்கும், 5 இருக்கும். பட் அட் த ஹை டெம்பரேச்சர் இட் ஹேஸ் அடிஷ்னலி வாட் 2 degrees of freedom. It has 2 additional vibration degrees of freedom. அப்போ 5 இது வந்து 7 ஆகிடும். ஸோ linear triatomic molecule has 7 degrees of freedom. எக்ஸாம்பிள் என்ன, கார்பன் டை ஆக்சைடு. அதுதான் CO2 இல்லை, இந்த பக்கம் C, இந்த பக்கம் ஒரு O, இந்த பக்கம் ஒரு O, CO2. நெக்ஸ்ட் பாருங்க, non-linear triatomic molecules அப்படின்னும்போது in this case the 3 atoms lie at the vertices of the triangle. கரெக்டாக நம்ம ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா, இது வந்து நான் லீனியர். இது டேரெக்டாக இப்படி இல்லைல்ல, இப்படி வந்து பாண்ட் ஆகிருக்கு. ஸோ இட் ஹேஸ் 3 டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அண்ட் 3 ரொட்டேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். புரியுதா? டிரான்ஸ்லேஷன் டிகிரிஸ் வந்து 3 வரும்,
HO OH HH அந்த டிரான்ஸ்லேஷன். அண்ட் ரொட்டேஷன்லும் போது 3 நான் சொன்னல இப்போ. அப்போ டிரான்ஸ்லேஷனால 3 தான் வருது. பிகாஸ் இட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள்னும் போது டிரான்ஸ்லேஷனும் சரி ரொட்டேஷன் ரெண்டுமே 3 தான் நம்ம என்ன பண்ண முடியும், கன்சிடர் பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் லீனியர் ரொட்டேஷன் என்னது தான், 2 தான், 1 2 2 3 அவ்வளோதான். பட் டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும், OC CO திருப்பி CO2 இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை என்ன பண்ணுவோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அப்போ இதை சிம்பிளாக எப்படி படிக்கணும்னா 3 டிரான்ஸ்லேஷன் 3 ரொட்டேஷன் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அபவுட் 3 மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் ஆக்சஸ். ட்ரையாங்கல்னாலே அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டலாக என்ன சொல்லுவோம், F is equal to 6 வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு. இதெல்லாம் என்னது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதோட டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் 6. இதோட எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் சல்ஃபர் டை ஆக்சைடு. Now we'll see the definition for a mean free path. ஓகேங்களா, this average distance traveled by the molecule between two successive collisions. ஒரு மாலிகுல்ஸ் வந்து கொல்யூஷன் நடக்குது, கொல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி மாலிக்யூல், எந்த அளவுக்கு வந்து அது டிராவல் ஆயிருக்கு அப்படியோ அதுதான் என்ன சொல்லுவோம், மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து இது வருது, இங்கேருந்து இது வருது, கொல்யூஷன் நடக்குது. ஓகேவா, அப்போது இந்த டிஸ்டன்ஸை நம்ம மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் அது ஃப்ரீ பாத்தாக வந்திருக்கு அப்படின்றது. we can calculate mean free path based on kinetic theory. kinetic theory மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அதை மெஷர் பண்ணலாம். இதோட சிம்பிள் என்ன, லாம்டா. ஸோ let's see about the expression for mean free path. They collide with each other between two successive collisions. A molecule moves along a straight path with uniform velocity. This path is nothing but mean free path. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் பாத்தில் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போகிறது என்னது, மீன் ஃப்ரீ பாத். இன் திஸ் கேஸ் அந்த பாத்து தான் என்ன சொல்லுவாங்க, மீன் ஃப்ரீ பாத்துன்னு சொல்கிறாங்க. அப்போது நான் ஒரு சிஸ்டமை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதில் மாலிகுல்ஸ் வித் ஈச் அதர் டயாமீட்டர் D. ஓகேங்களா, அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து ஒன்லி ஒன் மாலிகுல்ஸ் இன் மோஷன், ஒரே ஒரு மாலிகுல்ஸ் போகுதுன்னா எல்லாமே எப்படி இருக்கப்போ ரெஸ்ட்ல இருக்குது. அப்போ இஃப் மாலிகுல்ஸ் மூவ்ஸ் வித் த ஆவரேஜ் ஸ்பீட் V in a time T, the distance traveled என்ன ஆகிடும், V into T ஆகிடும். ஸோ in this time T consider the molecules to move with an imaginary cylinder volume pi D square into VT. VTன்றது இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமா, D ஸ்கொயர்ன்றது we know very well, you have considered diameter D ஸ்கொயர். ஓகேவா, ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னும் போது D ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். பைன்றது we know very well, இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இது எடுத்துப்போம் இல்லையா, இந்த பை ரேடியஸ் அந்த இது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம பை எடுத்துக்கிறோம். It collides with any molecule whose center is within the cylinder. Therefore the number of molecules in the volume of this imaginary cylinder அப்படின்னும் போது பை D ஸ்கொயர் VT n, நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸில் அதனால் n. ஓகே, ஸோ மீன் ஃப்ரீ பார்த்து டோட்டல் நம்ம எழுதும்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ். VTன்றது டிஸ்டன்ஸ் ட்ராவல் we know. கீழே நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எப்படி எழுதுகிறோம், n பை D ஸ்கொயர் VT. ஸோ VT கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 by n பை D ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா மீன் ஃப்ரீ பாத்தில் வந்து we have just considered. So though we assumed one molecule is moving at a rest, the another at rest. ஓகே, ஒரே ஒரு மாலிகுல் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும்போது another at restல இருக்கு. In actual practice all the molecules in random motionல, அப்போ எல்லாமே ரேண்டமாக இருக்கும்போது the average relation speed of the one molecule is with respect to another molecule. அப்போ என்ன சொல்கிறாங்க, கால்குலேஷனில் the correction expressions, அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு கரெக்ஷன் பண்ணுறாங்க. அந்த கரெக்ஷன் என்னென்னா லாம்டா தானே இங்கே கண்டுபிடிக்கிறோம். அந்த லாம்டாவுக்கு lambda is equal to 1 by root of 2. அந்த ரூட் 2க்கு மட்டும்தான் வருது, அதான் அங்கே பண்ண கரெக்ஷன். சரியா, with respect to another molecule. So n pi d square. So this equation implies that the mean free path is inversely proportional to the number of density. When the number density increases, the molecule's collision also increases. ஆமாம், number of molecules increase ஆகிட்டே இருந்துச்சுன்னா collision increase ஆகிட்டே இருக்கும். So it decreases the distance traveled by the molecule before collisions. Before collision அது decrease தான் இருக்கும். So case 1 பாருங்க, lambda is equal to m by 2 pi d is equal to m n. அதாவது rearrange the equation using mass of the molecule. இப்போ மாஸ் ஆஃப் த மாலிகுல் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா எம்மால் டிவைட் பண்ணுறோம், எம்மால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது mn இஸ் ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் வால்யூம். மாஸ் பர் யூனிட் வால்யூம்னா என்னது, டென்சிட்டி ஆஃப் த கேஸ் வந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், m இன்ட்டு n டென்சிட்டின்றதை கன்வெர்ட் பண்ணிடுறோம். we know very well P is equal to nkt இல்லையா. அப்போது
இப்போ கே நான் வி அந்த பக்கம் கொண்டு போகிறேன், எனக்கு ப்ரெஷர் மட்டும் வேணும். P is equal to N by V கேட்டிங்கன்னா N by V is nothing but small n. திரும்ப நம்ம என்ன ரிவர்ஸ்லேயே போகிறோம் பாருங்க, ஸ்மால் n KT. நவ் N is equal to இந்த n தான் எனக்கு வேணும்னா KT நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் Pக்கு. அப்போ P by KT is equal to small n. அதுதான். ஸோ நவ் இந்த we can assume that small n is equal to P by KT. Lambda is equal to KT divided by root of 2 pi d square P. ஓகேவா? அப்போ நம்ம இங்கே இருந்தக்கூடிய இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்மில் என்ன பண்ணுறோம், we have just assumed. ஃபஸ்ட்டு நம்ம இதை கொடுத்தோம், இந்த அசம்ஷன் நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட் அசம்ஷன் வந்து நம்ம பிவியில் தான் மூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், எம்மால் மல்டிப்ளை பண்ணி மாஸ் ஆஃப் இதை கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு பாட்டம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், எண்ணை மட்டும் கன்சிடர் பண்ணி நீங்கள் எண்ணை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். ஸோ த மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் அ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், அப்போ ஸ்பீட் ஆஃப் ஒவ்வொரு மாலிகுல்ஸ் என்ன ஆகணும், இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ இட் இஸ் அ ரீசன் வை த ஸ்மெல் ஆஃப் ஹாட் சீசனிங் ஃபுட் ரீச்சஸ் several மீட்டர் அவே than ஸ்மெல் ஆஃப் கோல்டு ஃபுட். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீட்டில் இருக்கனால தான் என்ன, சுட 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 சாப்பாடு இருக்கும்போது ஸ்மெல் என்ன ஆகும், ரொம்ப தூரம் போகுது. சில்லுன்ற ஒரு சாப்பாடு இருக்குன்னா அது ஸ்மெல்லு வந்து அவ்வளோ சீக்கிரம் பாஸ் ஆகாது. ஸோ அதனால இப்படி இருக்குது. ஸோ மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீசஸ் வித் டிக்ரீசிங் ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ். அப்போ நீ ப்ரெஷர் இருக்கக்கூடிய ப்ரெஷருடைய, அதாவது கேஸோட ப்ரெஷர் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலும் மீன் ஃப்ரீ பாத் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த டயாமீட்டர் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ அந்த டயாமீட்டர் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்ஸ் ஆல்சோ என்ன ஆகும், அதோட ஸ்டேட்டில் அது இன்க்ரீசிங், மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகிட்டு தானே போகுது. ஸோ அதுவும் என்ன தான் இருக்கும், நார்மலாக தான் இருக்கும். அது மீன் இதோட ஸ்டேட்டில் மீன் ஃப்ரீ பாத்தலோட இது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி important basics. You should remember this always, students. Thank you.